இங்கே வருது லேண்டு. Masai Mara Drift. வணக்கம். நாங்கள் ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்கும் கென்யாவில் இருக்கும் மசாய் மராவில் இருக்கிறோம். ரொம்ப லென்த்தாக போகுது. ஸோ வணக்கம், நாங்கள் வந்து மசாய் மரா வந்திருக்கோம். ஸோ இது வந்து எங்களுடைய செகண்ட் ட்ரிப் டு மசாய் மரா. ஸோ லாஸ்ட் இயரும் வந்தோம். லாஸ்ட் இயர் ஆனால் வந்து யூடியூப் சேனல் இல்லை, எதுவும் இல்லை. அதனால் பெருசாக நாங்கள் அதை இன்னமும் எடிட் பண்ணி போடல. ஸோ அந்த ஃபுட்டேஜ், இந்த வருஷம் ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் கலந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான வீடியோவாக கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான். சூப்பராக இல்லையான்னு நீங்கள் சொல்லுங்கள். ஸோ இந்த லாஸ்ட் 2-3 நாள் நாங்கள் என்ன பார்த்தோம் அப்படின்றத வந்து நாங்கள் சொல்கிறோம். ஸோ யூ கேன் ஸ்டார்ட். ஸோ மசாய் மராக்கு ஃபஸ்ட் எப்படி வருதுன்னு சொல்லிடலாம். சென்னையிலேருந்து மும்பைக்கு ஃப்ளைட், இல்லை இந்தியாவில் எங்கே இருந்தாலும் மும்பைக்கு ஃப்ளைட். மும்பைலேருந்து நைரோபி வந்துட்டு, நைரோபிலேருந்து யூ கேன் ஐதர் ட்ரைவ், அதாவது 6 மணி நேரம் நீங்கள் காரில் வரலாம், இல்லைன்னா ஃப்ளைட் பிடிச்சி வரலாம். நாங்கள் காரில் வந்தோம். இட் வாஸ் த மோஸ்ட் சீப்பர் ஆப்ஷன். அண்ட் 45 நிமிஷம் ஃப்ளைட்டு தான். ஆனால் அதில் வரதுக்கு ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது. என்னென்னா உங்களுக்கு 15 கிலோ பேக்கேஜ் தான் அதில் அலவுடு. ஸோ வந்து நீங்கள் ரொம்ப லைட் ட்ராவலர், ஏன்னா கேமரா ப்ளஸ் என்னுடைய துணிமணி எல்லாமே சேர்த்து 15 கிலோ தான் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஃப்ளைட் எடுக்கலாம். அண்ட் ஃப்ளைட் வந்து சம்வேர் அரௌண்ட் $350 to $400 வரும். ஆனால் வந்து நீங்கள் 6 மணி நேரம் ட்ரைவ் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். அண்ட் சென்னை டு மும்பை அண்ட் மும்பை டு நைரோபியில் வந்து உங்களுக்கு சீப்பஸ்ட் ஃப்ளைட்ஸ்னால் வந்து இண்டிகோவில் வருது. அட்வான்டேஜ் என்னென்னா அது கனெக்டிங் ஃப்ளைட்டுன்றதுனால நீங்கள் வந்து பாம்பேயில் வந்து நீங்கள் பெட்டி இறக்கி ஏற்றிலாம் பண்ணோன்னா அவங்களே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவாங்க. ஸோ மசாய் மரா வந்துட்டீங்க. இப்போ அடுத்து என்ன பண்ணலாம்? ஸோ மசாய் மராவில் இந்த தடவை நாங்கள் தங்கியிருக்கிறது லோரியன் சஃபாரி கேம்ப். இது வந்து மசாய் மரா நேஷ்னல் ரிசர்வ்க்கு உள்ளே இருக்குது. ஸோ வெளியிலையும் நிறையா கேம்ப்ஸ் இருக்குது. வெளியில் இருக்கிற கேம்ப்ஸ் எல்லாமே யூஸ்வலி ப்ரைஸ்ட் கொஞ்சம் சீப்பர் கம்பேர்ட் டு இங்கே இருக்கிற கேம்ப்ஸ். ஏன் நாங்கள் இதுக்குள்ளே தங்கினோன்னா, ஒரு நேஷ்னல் ரிசர்வ்க்குள்ளே ஃபென்ஸே இல்லாமல் தங்கிறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இஸ் வெரி டிஃப்ரெண்ட். ஸோ நைட் எங்கள் டென்ட் வாசலில் ஹிப்போஸ் வரலாம், ஹைனா வந்துச்சு. ஸோ நிறைய அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸஸ் வேணும்னா நீங்கள் ரிசர்வ்க்குள்ளே தங்கலாம். அந்த ரிசர்வ்க்குள்ளே தங்குறத சொன்னாங்க, அது நான் இன்னொன்று சொல்லிடுறேன். அது உங்களுடைய பட்ஜெட்டும் மெயின் கன்ஸ்ட்ரெயின்ட். ஸோ ரிசர்வ் உள்ளே தங்குறது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். பட் அதோட காஸ்ட் டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா வந்து நீங்கள் வந்து தாராளமாக வந்து நீங்கள் வந்து ரிசர்வுக்கு வெளியே தங்கலாம். கேட்டை ஒட்டியே வந்து நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது விச் வில் கிவ் யூ த சேம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்மோஸ்ட் இங்கே இருக்கிற மாதிரி. இங்கே இருக்கிறதோட அட்வான்டேஜ் இன்னொன்று என்னென்னா, நீங்கள் நைட்டு திரும்பி வரது வந்து லேட்டாக வரலாம். ஸோ ரெகுலர் சஃபாரி டே காலையில் ஆல்மோஸ்ட் ஒரு 5-5:30க்குள்ளே ஆரம்பிக்கும். அப்படி கிளம்புனா தான் நீங்கள் சன்ரைஸ் பார்க்க முடியும். ஆஃப்ரிக்கன் சன்ரைஸ் பற்றி யாரும் சொல்லவே தேவையில்லை. இட் இஸ் த மோஸ்ட் மேஜிக்கல் சன்ரைஸ் யூ கேன் சி. ஸோ சன்ரைஸ் போது யூஸ்வலாக நிறைய பேர் சிலுவெட் ஷாட்ஸ் எடுப்பாங்க. ஸோ மகேஷ்க்கு நிறைய இந்த மாதிரி சிலுவெட் ஷாட்ஸ் கிடச்சிது இந்த தடவை. ஸோ நீங்கள் வந்து சன்ரைஸ் அண்ட் சன்செட் வந்து இங்கே ரொம்ப ட்ராமேட்டிக்காக இருக்கும். நீங்கள் வந்து சிலவுட் ஷாட்ஸ் எடுக்கிறதுக்கும் சரி, லேண்ட்ஸ்கேப் ஷாட் எடுக்கிறதுக்குமே சரி ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்கள் கைடு கிட்ட சொல்லிவிட்டு நான் அதை ஸ்பெசிஃபிக்காக எடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்கள் வண்டியை ஒரு பள்ளமாகவும் ஹரைசான் வந்து கொஞ்சம் மேடாகவும் இருக்க மாதிரியும் ஒரு இடத்துல போய் நிறுத்துவாங்க. ஸோ வந்து உங்களுக்கு வந்து ஷார்ட்ஸ் எடுக்கிறதுக்கு செம்மையாக இருக்கும். இந்த ட்ரிப்பில் சிலவுட் ஷாட்ஸ் ரொம்பவே நல்லா கிடச்சிது. ஸோ சிலவுட் ஷாட்ஸ் நான் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். மார்னிங் அப்படியே ஒரு அனிமலாக வெளியே வர ஆரம்பிக்கும். அன்றைக்கி நம்ம லக்கை பொறுத்து எந்தெந்த அனிமலோட பேக் லைட் ஷாட்டு இல்லை சில்லவுட் ஷாட் கிடைக்குது அப்படின்றத வந்து நம்ம பிளான் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ப்ரீவிஷுவலைஸ் பண்ண இமேஜஸ் எல்லாமும் நமக்கு கிடைக்க சான்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு தென் அந்த மார்னிங் ஆக்டிவிட்டி வந்து கொஞ்சம் நல்லா போயிட்டுருக்கும் போதே வந்து வில் ஸ்டாப் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட். ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வி ஆர் இன் மசாய் மரா. கண்ணு கெட்டின தூரம் வரையும் சவானா புல்வெளி வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் அங்கே தூரக்க பார்த்துட்ருக்கிற அந்த இடத்துல தான் வந்து நாங்கள் வந்து பிளாக் ராக் ப்ரைடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லயன்ஸ் பார்த்தோம். ஸோ லேண்ட் க்ரூசர் 4x4 வந்து சஃபாரிஸ். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றது வந்து அங்கே சிங்கம் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு இடத்துல உட்காந்து அங்கே உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்ருப்போம். இதெல்லாம் வந்து அங்கங்கே நீங்கள் பார்க்கலாம், மொத்த மரம் அங்கங்கே இருக்கும்.
ஸோ அந்த மரத்துக்கு கீழே வந்து நிப்பாட்டி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோம். இவங்க தான் எங்களுடைய கைட்ஸு. ஸோ சாப்பாடு இந்த மாதிரி டப்பாவில் கட்டிட்டு எடுத்துகிட்டு வந்துடுவோம். டப்பாவில் கட்டி எடுத்துகிட்டு வந்து இங்கே இந்த மாதிரி நடுக்காட்டில் உட்காந்துட்டு நாங்கள் வந்து ஒரு நாள் போஹா சாப்பிட்டோம், ஒரு நாள் தோசை சாப்பிட்டோம், ஒரு நாள் வந்து ஃபுல்லாக பேன் கேக், சாண்ட்விச், முட்டை அந்த மாதிரி சாப்பிட்டோம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் முடித்ததும் மறுபடியும் சஃபாரி கண்டினியூஸ். இந்த டைமில் வந்து வெயில் அதிகமாக இருக்கும் அப்படின்றதுனால வந்து நம்ம வந்து கேட்ஸோட ஆக்ஷன்ஸ் அது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால் வந்து வில் ஸ்டார்ட் ஃபோக்கஸிங் ஆன் பேர்ட்ஸ். அண்ட் லஞ்சுக்கு மறுபடியும் ஒரு மரத்தடியில் நிப்பாட்டிட்டு சூப்பரான லஞ்சு கொஞ்சம் ஹெவியாகவே சாப்பிட்டுட்டு அதோடு மட்டும் இல்லாமல் ஒரு குட்டி தூக்கத்தையும் போடுவோம் லஞ்சு பிடிச்சிட்டு. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் ஈவினிங் வந்து கூல் ப்ரீஸ் வர ஆரம்பித்தோடனே மறுபடியும் சஃபாரி வந்து ரெஸ்யூம் பண்ணிவிட்டு ஈவினிங்கும் வந்து உங்களுக்கு ட்ராமேட்டிக்கான ஸ்கைஸு இதே மாதிரி வந்து நிறைய ஆக்ஷன் ஷாட்ஸ்லாம் கிடைக்கும். ஒரு 6:30 போல் ஈவினிங் வந்து மறுபடியும் வில் ஸ்டார்ட் கோயிங் பேக் டு தி கேம்ப். அன்றைக்கி ஃபுல் டே டஸ்ட்டுன்றதுனால நல்லா சூப்பராக ஒரு வெந்நீர் குளியலை போட்டு எல்லாம் பண்ணிவிட்டு ப்ராப்பராக வந்து ஒரு டின்னருக்கு வந்து சூப்பராக உட்காந்து சாப்பிடுவோம். ஸோ நல்லபடியாக ஒரு டின்னரை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த டே எண்ட்ஸ் அட் 9:30. சைட்டிங்ஸ்குள்ளே போவோம். இங்கே என்னன்னா மசாய் மாரால த மோஸ்ட் ஃபேமஸ் இஸ் த பிக் ஃபைவ். எந்த அனிமல் டிஃபிகல்ட் டு ஹண்டோ அந்த அனிமல்ஸ் தான் தேர் பார்ட் ஆஃப் த பிக் ஃபைவ். ஸோ இட்ஸ் ரைனோ, லெப்பர்ட், பஃபலோ, கேப் பஃபலோ, யானை, அப்புறம் சிங்கம். லயன் தான் சிங்கம். ஃபர்ஸ்ட் லைன் சொல்லுவோமா பிக் ஃபைவ். ஸோ பிக் ஃபைவ் யாருன்னா லயன், எலிஃபண்ட், கேப் பஃபலோ, ரைனோ அண்ட் லெப்பர்ட். ரைனோ அண்ட் லெப்பர்ட் கரெக்டாக சார், நான் ரைனோ விட்டேன். ஓகே, ஸோ இதெல்லாம் இந்த பிக் ஃபைவ்ல ரொம்ப கஷ்டம் பார்க்கறதுனா டெஃபினெட்லி ரைனோ. ரைனோ ஏன் இவ்வளோ டிஃபிகல்ட்னா இது வந்து மசாய் மாரா வந்து 1510 ஸ்கொயர் கிலோமீட்டர். அதாவது வந்து நம்ம ஊர் பாஷையில் சொன்னோன்னா ஏக்கர் கணக்கில் பேசுவோம். 3,70,000 ஏக்கர். ஓகேங்களா, 3,70,000 ஏக்கர். அதில் மொத்தமாக எத்தனை ரைனோ இருக்குன்னா இப்போ ரீசெண்டாக இருக்கிற ஒரு குட்டியும் சேர்த்து மொத்தம் 19 ரைனோ இருக்குது. ஸோ வந்து இது வந்து கடலில் வந்து ஊசி போட்டு தேடுற மாதிரி தான். பட் ஒரு சில பகுதிகளில் இங்கே கண்டிப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு இடங்கள் இருக்குது. ஸோ அந்த இடங்களில் போய் தேடி பார்க்கணும். அங்கேயுமே கிடைக்கிறதுக்கான அஷூரன்ஸ் கிடையாது. ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு ரைனோ வந்து சம்வேர் அரௌண்ட் 40 to 60 கிலோமீட்டர்ஸ் வந்து நடக்கும். ஸோ அது நடக்குது அப்படின்னா அந்த 60 கிலோமீட்டரில் அது எங்கே இருக்குது, எந்த புதருக்குள்ளே இருக்குது, என்ன ஏதுன்னு நமக்கு தெரியாது. ஸோ வந்து இட்ஸ் லிட்ரலி வெயிட்டிங் கேம் அண்ட் யூ ஹேவ் டு ஹாவ் அ லாட் ஆஃப் பேஷன்ஸ் அண்ட் பர்சிவியரன்ஸ் டு see a rhino. நாங்கள் போன ட்ரிப் 32 hours தேடி எங்களுக்கு ஒரு 3 minutes சைட்டிங் கிடச்சிச்சு ரைனோ. இந்த தடவை அன்ஃபார்ச்சுனேட்லி வி couldn't see a rhino. இந்த தடவை எங்களுக்கு அது கிடைக்கல. பட் லாஸ்ட் டைம் நாங்கள் பார்த்தோம், ரொம்ப க்ளோஸ்லேருந்தே பார்த்தோம் ரைனோ. அதுவுமே வந்து இவங்க சொன்ன மாதிரி 32 மணி நேரம் வெயிட் பண்ணி பயங்கரமாக வந்து அதை ட்ராக் பண்ணி தேடி அந்த மாதிரி தான் வந்து அதை கண்டுபிடிச்சோம். அந்த இன்னுமே மறக்க முடியல. சொல்லும்போது இன்னுமே பயங்கரமாக வந்து எக்ஸைட் ஆகுது. Holding everything. Yes, holding everything. Binoculars are with you? Okay. என்னவோ கிடச்சிருக்கு, என்ன கிடச்சிருக்குன்னு தெரியல. புயல் வேகத்தில் போயிட்டு இருக்கோம். என்னன்னு கேட்டால் சொல்ல மாட்டேன்றான். வெயிட் பண்ணி பாருங்க, போவோம். பாருங்க இப்படி ஓட்டாத மக்களை. Who's the one who gave you the information? The guy at the back? Somebody else. We want to see you, Rhino. Come out, please.
Rhino, Rhino, come out. Please come out, Rhino. Nice one. It's a very short song, right? It's a short song. Very short song because it's just for a rhino. Yeah, so we want just a rhino to come out. Yeah, so that we can have some nice shots Yeah. from the bush. அது தவிர இந்த டைம் வந்து பெஸ்ட்டாக கிடச்ச சைட்டிங் அப்படின்னா வந்துட்டு சீட்டாஸ் வந்து இந்த தடவை போதுன்ற அளவுக்கு பார்த்தோம். சீட்டா வந்து ஹண்ட் பண்ணுறத வந்து பார்த்தோம். ஃபெயில்டு ஹண்ட் பார்த்தோம். No, this is இதை தவிர இங்கே சீட்டாக்கு வந்து ஒரு 4 குட்டிகள் பிறந்திருக்கு. திஸ் இஸ் கால்ட் நாஷிபாய்ன்ற ஒரு சீட்டாக்கு 4 குட்டி பிறந்திருக்கு. அது பயங்கர இங்கே ஸ்டார் அட்ராக்ஷன் இங்கே. ஸோ அதை வந்து நாங்கள் வந்து தேடி போய் பிடிச்சோம். நாஷிபாயோட 4 குட்டிகளை பார்க்கறதுக்காக ரேஞ்சர்ஸ் வந்து 24/7 மானிட்டர் பண்ணுறாங்க. இதில் என்னென்னா எங்களுக்கு லக்கு வந்து நாஷிபாயோட குட்டீஸ் வந்து இப்போ வந்து சம்மர் அரௌண்ட் 10.5 months ஓல்டு. ஸோ சீட்டா குட்டிகள் வந்து எப்போவுமே 10லேருந்து 11 மாதம் இருக்கும்போது தான் ஃபஸ்ட்டு டைம் ஹண்ட் அடிக்கும். ஸோ அதோடய ஃபஸ்ட்டு ஹண்ட்டை வந்து நேற்று வந்து ஹண்ட்டை பார்க்க முடியல. பட் அது கில் அடித்து சாப்பிடும்போது அதுங்களா சொந்தமாக அம்மாவோட உதவி இல்லாமல் அடித்த கில்லை வந்து நேற்று வந்து எங்களுக்கு பார்க்க கிடச்சிது. அதை டாக்குமெண்ட் பண்ண கிடச்சிது. அதே சமயம் பேரலாக பார்த்திங்கன்னா நாஷிபாய் வந்து ஒரு கசலை வந்து ரொம்ப வேகமாக ஓடி போய் கரெக்டாக பிடிச்சி எல்லாம் பண்ணி அடுத்த நிமிஷமே ஒரு ஹைனா கிட்ட அதை வந்து கொடுத்துருச்சு. ஸோ அந்த ஹைனா பிடுங்கிருச்சு. சரி, இப்போ வந்து அந்த மானை வந்து ஹைனா தான் சாப்பிட போகுது அப்படின்னு நினச்சா 2 டானி ஈகிள் வந்து ஹைனாவை விரட்டி விட்டுட்டு அந்த கெசலை வந்து ஈகிள் சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. ஸோ சந்தானம் சொல்கிற மாதிரி வந்துட்டு எங்கேயோ நாகூரில் இருக்கிற பிரியாணி வந்து உளுந்தூர்பேட்டையில் இருக்கிற நாய்க்கு தான் கிடைக்கணுன்ற மாதிரி இருந்தால் அதை யாராலையும் மாற்ற முடியாதுன்ற மாதிரி ஸோ அந்த மான் வந்து அன்றைக்கி ஈகிளுக்கு தான் கிடைக்கணும்னு இருந்தது. ஸோ சீட்டா வேட்டையாடி ஹைனாக்கு கிடைக்காம ஈகிளுக்கு கிடைச்ச கெசலோட அந்த இதெல்லாம் பார்க்க கிடச்சிது. அதை கம்ப்ளீட்டாக நாங்கள் டாக்குமெண்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி லயன்ஸும் வந்து பக்கத்தில் வண்டி நாங்கள் இங்கே இருக்கோன்னா இப்படி கை நீட்டினா லயனை நீங்கள் தொட்டுடலாம். அந்த அளவு வரையும் வந்து நாங்கள் வந்து லயன்ஸ் பார்த்தோம். எல்லாம் விளையாடுங்குது ஒன்று ராங்காய் ப்ரைடோட குட்டீஸ். முன்னாள் குட்டீஸ், முன்னாள் கப்படல்ஸ். Lion King. ஐயோ கொஞ்சம் மகேஷ்.
don't move, my camera is on the side. பயங்கர ஒரு யூனிக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த தடவை பார்க்க கிடச்சிது, விச் இஸ் லோர்குலூப்னு ஒரு லயனோட ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ். அது என்னாச்சு? ஸோ லோர்குலூப்புங்கிற லயன் வந்து இங்கே ராங்காய் ப்ரைடுன்னு ஒரு லயன்ஸ் இருக்குது, அந்த லயனோட மேல். ஸோ அந்த லயனுக்கு என்னாச்சுன்னா போன வருஷம் ஒரு ஸ்பியர் பட்ட ஒரு இன்ஜரி இருந்துச்சு. அது ரிகவர் ஆகிட்டு வரும்போதே அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு ஸ்னேக் பைட் வந்துருச்சு. அதனால அது வாய்க்கிட்ட மிகப்பெரிய புண்ணு வந்து அது 2 ரவுண்ட் ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்தும் சரியாகாமல் இருந்ததுனால இப்போ திருப்பி நாங்கள் இருந்த டைமில் தெர் வாஸ் அ இன்வேசிவ் ப்ரொசீஜர் விச் வாஸ் டன். ஸோ பேசிக்லி என்னாச்சுன்னா நாங்கள் திடீர்னு சஃபாரி போயிட்டுருக்கும்போது நாங்கள் லார்குலூப் வந்து இந்த ட்ரீட்மெண்ட்க்கு முன்னாடி ஒரு ½ அன் ஹவர் முன்னாடி சிகிச்சைக்கு முன் அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் பார்த்தா அங்கே பெண் சிங்கங்கள்லாம் உட்காந்துட்டு இருந்தது. திடீர்னு வந்து படவா கோபி எஃபெக்டில் வந்து தக்க ஹெலிகாப்டர் வருது. என்னடா மசை மராக்குள்ளே ஹெலிகாப்டர்லாம் வருது அப்படின்னு பார்த்தா அப்போ தான் எங்கள் கைடு சொல்கிறான், இல்லை இந்த லார்குலூப் லயனுக்கு வந்து இந்த கிழிஞ்ச வகையை தைக்கிறதுக்கு அதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுக்காக டாக்டர்ஸ் வராங்க, இவருக்கு சரியாகல ரொம்ப நாளாக அப்படின்னு. ஸோ மசை மராக்குள்ளே ஹெலிகாப்டர் வருது, ஹெலிகாப்டர்லேருந்து அப்படியே டீம்லாம் இறங்குறாங்க. இதெல்லாம் நான் ஜுராசிக் பார்க் படத்தில் தான் பார்த்துருக்கேன். நடு காட்டில் வந்து இறங்கி வாங்க நம்ம சிங்கத்து குகைக்குள்ளே போகலாம், அது கோபமாக இருக்குது, அந்த துப்பாக்கி எடுத்துக்கோங்க, இந்த மாதிரியெல்லாம் வந்து நான் இங்கிலீஷ் படத்தில் தமிழ் டப்பிங்கில் தான் பார்த்துருக்கேன். ஆனால் வந்து இங்கே வந்து அதெல்லாம் கிடச்சிது பார்க்குறதுக்கு. கிட்ட போய் அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க, எப்படி வந்து அதை மயக்க மருந்து கொடுத்து இது பண்ணாங்க, அதெல்லாம் எங்களை பார்க்க விடலை. எல்லா வண்டியும் கிளம்பி போங்க, போதும் பார்த்த வரையும் போதும், நீங்கள் கொடுத்த 10 ரூபாய்க்கு இவ்வளோ அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க. ஆனால் வந்து சிகிச்சைக்கு பின் அப்படின்றது வந்து அந்த சிங்கத்தை வந்து எங்களால் பார்க்க முடிஞ்சது. ஸோ வந்து இந்த தாம்பரம்லேருந்து நீங்கள் பீச் வரையும் ட்ரெயினில் போயிருந்தீங்கன்னா சிகிச்சைக்கு முன் சிகிச்சைக்கு பின்லாம் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி வந்து எங்களுக்கு வந்து லார்குலூப் லயன் வந்து பார்க்க கிடச்சிது. ஸோ அதே ஸ்டைலில் உங்களுக்கும் ஷேர் பண்ணுறோம். ஸோ இந்த லயன் என்னென்னா இன்னும் அதோட வாய் ஃபுல்லாக சரியாகிறதுனால நேற்றுக்கு ஈவினிங் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரேஞ்சர்ஸே அதுக்காக ஒரு டோப்பி அடித்து சாப்பிட்றதுக்காக கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா லார்குலூப் அதை சாப்பிட்டுட்டு இன்னொரு ப்ரைடில் இருக்கிற ஃபீமேல்ஸ் அந்த மிச்சத்தை சாப்பிட வந்துச்சு. இந்த 3 சிங்கங்கள் பெண் சிங்கங்கள் வந்து இந்த மிச்ச டோப்பியை சாப்பிட்ற நேரத்தில் சொல்லு ஏன் அந்த சீனை வந்து நினச்சி பார்க்கும்போது அது ஃபீலிங் ஆகுது. ஓகே, மிச்ச டோப்பியை வந்து 3 சிங்கங்கள் வந்து சாப்பிடும்போது சுற்றி நான் இது வரைக்கும் என் வாழ்க்கையிலே பார்த்ததுல ஒரு 40 ஹைனா இருந்துச்சு. சுற்றி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த போன்ஸு மிச்சங்களை சாப்பிட்றதுக்கு. பயங்கர சத்தம் ஹைனாஸோடது. அண்ட் இது நடந்துட்டு இருக்கும்போது எங்கள் ஜீப்புக்கு இந்த சைடு வந்து இந்த ஹைனாஸும் லயன்ஸும் எல்லாம் இருக்குது. இந்த சைடு நாங்கள் ஃபோக்கஸே பண்ண, இந்த சைடு 2 மேல் யானைங்களுக்கு சண்டை. அவங்க போட்ட சத்தத்தில் ஒரே செகண்டில் இந்த டீச்சர் வந்து ஒரு ஜக்கத்தக்கன்னு கிளாஸ் ரூம்குள்ளே வந்து அப்படி ஆகிடும் தெரியுமா, அந்த மாதிரி இந்த யானை சத்தம் போட்ட அடுத்த செகண்ட் எல்லா ஹைனாவும் வாய முடிச்சு. இட் வாஸ் அன் அமேசிங் ஃபீலிங் டு வாட்ச். அது ஃபுல்லாக ரொம்ப பயமாக இருந்துச்சு. பட் ஆனால் இட் வாஸ் ஸோ நைஸ் டு விட்னஸ். அதுக்கப்புறம் அந்த ஹைனா வந்து அந்த சாப்பிட ட்ரை பண்ணி அந்த பெண் சிங்கத்துக்கிட்ட நல்லா ஒரு அறை வாங்கி அதெல்லாம் நடந்துச்சு நேற்றுக்கு. ஸோ திஸ் வாஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் யூனிக் எக்ஸ்பீரியன்ஸஸ் எங்களுக்கு இந்த தடவை கிடச்சிது. அதே மாதிரி இங்கே வந்து பிளாக் ராக் ப்ரைட்னு ஒரு லயன்ஸ் இருக்குது. அதோட மிக குட்டி 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 சிங்கக்குட்டி ஒன்று நேற்றுக்கு பார்த்தோம். ஸோ அதோட ஃபுட்டேஜ் போடுறோம். இட் வாஸ் வெரி 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 க்யூட். ஒரு 1/2 இன்ச் காலோட ததக்கா நடந்துட்டு போனது செம க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ அது பார்த்தோம் நேற்றுக்கு. இந்த ட்ரிப்போட ஆப்வியஸ்லி மாரா வந்தால் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் திங் யூ கேன் see here இஸ் அந்த பிளேன்ஸில் கிரேஸ் பண்ணிகிட்ருக்க
zebras and gazelles and topis and எல்லாவோட அந்த பிளேன்ஸில் நீங்கள் எங்கே பார்த்தாலும் ஒரு அனிமல் சைட் ஆடுதுங்கிறது வந்து இட்ஸ் an unforgettable எக்ஸ்பீரியன்ஸ். நான் இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 10 நாள் இங்கே சஃபாரி அடிச்சிருக்கேன். எனக்கு இன்னும் கொஞ்சம் கொண்டு போய் காட்டினா கூட நான் பார்ப்பேன். இட் இஸ் அமேசிங். மசாய் மாரா இது வந்து ஒரு மேஜிக்கலான லேண்ட். இதை ப்ரொடெக்ட் பண்ணுற மசாய் வாரியர்ஸ், இங்கே இருக்கிற ஜீப் டிரைவர்ஸ், இங்கே இருக்கிற கன்சர்வேஷனிஸ்ட் எல்லாருக்கும் வி ஹாவ் டு ரியலி தேங்க் தெம். உலகத்தில் இந்த மாதிரி ஒரு இடத்த பாதுகாத்து வெளியிலேருந்து நம்ம வந்து இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண கிடைக்கிறது இஸ் a வெரி ரேர் ஆப்பர்ச்சுனிட்டி இன் லைஃப். உங்களுக்கு நீங்கள் எங்கேயாவது வெளிநாடு பயணம் போகிறதா இருந்தால் எங்களோட ஸ்ட்ராங் ரெக்கமெண்டேஷன், ஹியூமன்ஸ் கட்டுற பில்டிங்ஸ் வந்து நீங்கள் எங்கே வேணாலும் போய் பார்க்கலாம். தயவு செஞ்சு உங்களால் இஃப் யூ கேன் அஃபோர்ட் இட், கம் ஹியர், கம் டு ஆஃப்ரிக்கா. நீங்கள் இதை பார்த்தே ஆகணும். இங்கே இருக்கிற ஒவ்வொரு அனிமலும் ஹியூமன்ஸ் வர்றதுக்கு ஆண்டாண்டு காலம் முன்னாடியிலேருந்து இங்கே இருக்காங்க. இவங்க வாழ்க்கை வழிமுறைகளை பார்த்து நம்ம கற்றுக்க வேண்டியது அவ்வளோ இருக்குது. என்னன்னு சொல்கிறிய? கரெக்டு தானே? அதனால வந்து வாங்க, ப்ளீஸ் வாங்க ஆஃப்ரிக்காவுக்கு. அண்ட் இது ஒரு ப்ரொமோஷனல் வீடியோ மாதிரி ஆயிடுச்சு கடைசியில். பட் எங்கள் 2 பேருக்கும் ஒரு மாதிரி ரொம்ப பிடிச்ச இடம் இது. ஸோ நாங்கள் வந்து எங்களுக்கு ஒரு இயர்லி ரிச்சுவல் மாதிரி இதை ஆக்கிட்டோம். இன்னமும் எடுத்த ஃபோட்டோ எல்லாம் எடிட் பண்ணி போட்டியா, எடுத்த வீடியோலாம் எங்களுக்கு காமிச்சியா அப்படின்னு கேட்டால் இல்லை, அதுவே இன்னும் எக்கச்சக்கமாக இருக்குது. ஆனாலும் வந்து இன்னும் வந்து புதுசாக பார்க்கணும். ஏன்னா ஒரு நாள் எங்களுக்கு கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு நாள் பார்க்குற வைல்ட் லைஃப் பற்றி நம்ம நிறைய படிக்கிறோம். நம்ம படித்தது எல்லாமே அங்கே வந்து ரியாலிட்டியில் வந்து ஆமாம், இப்போ நம்ம வந்து ஒரு யானை இருக்குன்னா அது வந்து ரொம்ப வெயிலாக இருக்குன்னா இப்போ அதை வந்து அந்த மட் பாத் பண்ணணும், தன்னை வந்து குளிர்ச்சிப்படுத்திக்கும். அதே மாதிரி சிங்கம் சாப்பிட்டுச்சுன்னா அதுக்கப்புறம் நேராக போய் தண்ணி குடிக்கும். இதெல்லாம் வந்து நம்ம வந்து படிக்கிறோம். படித்ததை நேரில் பார்க்கும்போது அது வந்து இன்னும் ஒரு வேறு லெவல் ஃபீலு. அண்ட் வந்து நிறைய சீன்ஸ் வந்து இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே, இந்த ஃப்ரேம் இப்படி கிடச்சா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி விஷுவலைஸ் பண்ணி அது நடக்கும்போது வந்து அதோட ஃபீலே வேறு லெவலு. ஸோ வேறு மசாய் மாரா பற்றி பேசுகிறதுனா பேசிகிட்டே இருக்கலாம். பட் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறோம். நாங்கள் இங்கேருந்து இந்த டைம் கிளம்பிட்டு அடுத்த டெஸ்டினேஷன் போகிறோம், விச் இஸ் நக்குரு. அங்கே வந்து ஃப்ளமிங்கோஸ் நிறைய பார்க்கலாம், ரைனோஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாக பார்க்கலாம், ஏன்னா குட்டி பார்க். ஸோ அங்கே போய் நாங்கள் வந்து உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். பாய். ஹோப்ஃபுல்லி எல்லாமே ஃப்ரேம்குள்ளே வந்திருக்குன்னு நினைக்கிறேன்.